வசனத்தை தியானிக்கிறேன், சிந்திக்கிறேன் என்றால் தேவனோடு என் மனது இடைபடுகிறது. ஆவியானுடைய வல்லமையின் கீழே நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறீங்கன்னா அது ஆக்கப்பூர்வமானது. மெடிடேஷன் என்பது, கிறிஸ்தவ மெடிடேஷன்ங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர், ஜெபம். அது ஜெபத்தின் ஒரு வகை மெடிடேஷன். வாயை திறந்து கர்த்தர்ட்ட பேசுகிறது ஒன்று, ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை மனதில் வைத்து திரும்ப திரும்ப யோசிப்பது ஜெபம். கர்த்தரோட நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், என் எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் ஒரே எண்ணத்துக்குள்ளே வருகிறது. மெடிடேஷன்ங்கிறது முழுக்க முழுக்க மனதை மட்டும் சார்ந்தது கிடையாது. மனதின் மூலமாக தான் மெடிடேஷன் பண்ணுறோம், ஆனால் மனது மட்டும் முக்கியமாக இன்வால்வ் ஆகலை, தேவன் அதில் இன்வால்வ் ஆகிறார். தேவனோடு நான் கனெக்ட் ஆகிறேன். வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறது தியானம் கிடையாது. வசனத்தை மனப்பாடம் பண்ணணுமா? ஒரு மனப்பாடம் 1 2 2 2 4 3 அது தியானம் கிடையாது. அது மனப்பாடம் பண்ணுறது. மனப்பாடம் பண்ணுறதுல மனது மட்டும் இன்வால்வ் ஆகும். ஒரு காரியத்தை மனப்பாடம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருக்கலாம். வசனத்தை தியானிக்கிறேன், சிந்திக்கிறேன் என்றால் தேவனோடு என் மனது இடைபடுகிறது. அது ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர். தேவனும் நானும் ஐக்கியம் கொள்கிற நேரம் முதல் காரியம். ரெண்டாவது காரியம், மெடிடேஷன் என்பது பாண்டர் பண்ணுவது. பாண்டர் பண்ணணும்னா டீப்பாக ஆழமாக சிந்திக்கிறது. சிந்திக்கிறது இல்லை, ஆழமாக சிந்திக்கிறது. அதை குறித்து பல கோணத்தில் யோசிச்சு சிந்திக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவத்தில் மனது இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மனதுக்கே இடம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நீ மனதை இன்வால்வ் பண்ணினா ஆவிக்குரியம் கிடையாது. வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு இருக்கு பார்த்தீங்களா. மனது ஆவிக்குரிய காரியத்துக்கு பொருந்தாதுங்கிறாங்க. ஆனால் மனதை கொடுத்தது கர்த்தர், சிந்திக்கக்கூடிய சிந்தையை கொடுத்தது கர்த்தர். ஒரு காரியத்தை கர்த்தரை குறித்து கேட்குறீங்க, கேட்டுட்டு அது கர்த்தருடைய டோட்டல் நோக்கத்துக்கும் கர்த்தருடைய தன்மைக்கும் முரண்பாடாக இருக்குன்னா அதை கர்த்தர்ட்ட கன்சல்ட் பண்ணணும். ஆண்டவரே, இப்படி நான் கேட்குறேன், இப்படி எனக்கு தெரியுது, இது உண்மையாகவே நீர் தானா, நீ இப்படிப்பட்டவர் தானா என்பதை கர்த்தரோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவோம் வாருங்கள்னாரு. 2 பேரும் பேசி பார்ப்போம். ஆண்டவர், இது நீரா, நீ இப்படி செய்வீரா, இப்படிப்பட்டவர் தானா அப்படின்னு தனியாக உட்காந்துட்டு ஆழமான விதத்தில் சிந்திச்சு பார்க்குறது. ஆழமான விதத்தில் கவலையை சிந்திக்கலையா? ஆழமான விதத்தில் வசனம் இப்படி சொல்லுது, வார்த்தை இப்படி சொல்லுது. என்ன அன்னைக்கு ஒரு சத்தியத்தை படித்தேன், இந்த சத்தியம் சரிதானா என்பதை ஆழமான விதத்தில் டீப் பாண்டருக்குள்ளே போகிறது, ஆழமாக டீப்பாக சிந்திக்கிறதை வேதம் மெடிடேஷன் சொல்லுகிறது. முதல் காரியம் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர், அது ஒரு ஜெபம். ரெண்டாவது காரியம் ஆழமாக சிந்திக்கிறது. மூணாவது காரியம் ஒரு காரியத்தை வாயில் வச்சு முணுமுணுக்கிறது. எல்லார் மக்களும் தெரிந்தோ தெரியாமலோ மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஒரு காரியத்தை, பிற்போக்கான காரியத்தை ஆழமாக சிந்திக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து அந்த பிரச்சனையினுடைய அடி ஆழம் வர போகிறாங்க. இது இப்படி ஆனால் என்ன ஆகுது, அது அப்படி ஆனால் என்ன ஆகுறது யோசிச்சுட்டு, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினச்சிட்டு, மதியனமாக பண்ணிட்டோமே, முட்டாத்தனமாக பண்ணிட்டோமே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு நாமே பேசிக்கிறோம், நமக்கு நாமே அடிச்சுக்கிறேன், சே அப்படிங்கிறோம். அது என்னது? அது மெடிடேஷன். அந்த சம்பவத்துக்குள்ளே அப்படியே போய் யோசித்து அது மனதில் ஆழமாக சிந்திச்சதுனால வாயை திறந்து வார்த்தைகளாக முணுமுணுக்கிறீங்கல்ல, அது மெடிடேஷன். மெடிடேஷனாக மர்டர் பண்ணுறது, முணுக்கிறது. நாலாவது காரியம் விஷுவலைசேஷன், மனக்கண்களில் படமாக பார்ப்பது. கற்பனை கொடுத்தது கர்த்தர். பிற்போக்கான காரியங்களை ஆவியானுடைய கட்டுப்பாடு இல்லாமல் தவறான காரியங்களை விஷுவலைஸ் பண்ணுகிறது தீமை. நீங்கள் ஒரு காரியத்தை அப்படி உட்காந்தும் போது சும்மாவாக பார்க்குறீங்க, உள்ள ஒரு படம் ஓடலை, அப்படியே நினச்சிட்டு அப்படியே ஒரு படமே ஓடிட்டுருக்கோம். அது என்னது? எண்ணங்கள் அப்படி விஷுவலாகி போகிறது. ஆனால் வார்த்தையின் ஆதிக்கத்தின் கீழே, ஆவியானுடைய வல்லமையின் கீழே நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறீங்கன்னா அது ஆக்கப்பூர்வமானது. ஆனால் நானே கற்பனை குதிரையை அப்படி தட்டி விட்டு ஓட விட்டேன்னா
அது என்ன குதிரை காட்டு முன்னாடித்தனமாக ஓடும், எங்கெங்கே ஓடும், இங்கே ஓடும், அங்கே ஓடும், அங்கே ஓடும். ஆனால் வசனத்தின் அடிப்படையில், ஆவியானுடைய தாக்கத்தின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா அது ஹோப்பாக இருக்கும். ஹோப்னா என்னங்க? எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இந்த வசனம் நிறைவேறினா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வசனம் என் வாழ்க்கையில் அப்படியே மாம்சம் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், 4 பேர் என்னை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லுவாங்களே, விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு சொல்லுவாங்களே, கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறுன்னு சொல்லுவாங்களா, அப்படியே அதை யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இப்படி பண்ணால் தான் விசுவாசம் ஆப்ரேட் ஆகும். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற கனவுகளை நீங்கள் மனக்கண்களை கனவாக கொண்டு வந்து சிந்திக்கணும். 5வது காரியம், அந்த சம்பவத்துக்குள்ள என்னை வச்சு பார்ப்பது. பைபிளை படிக்கிறது ஒன்று, ஆனால் அந்த பைபிளுக்குள்ள என்னையே வச்சு பார்ப்பது, அதான் மெடிடேஷன். 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேரை போஷிக்கிறாரு. அந்த 5000 பேரில் நான் ஒருத்தன் உட்காந்துருக்க மாதிரி பார்க்குறது. அப்படியே நான் உட்காந்துட்டு அந்த மீனை கேட்குறது மாதிரி, சாப்பிட்றது மாதிரி, வயிறு நிறைஞ்சது மாதிரி, 12 கூடை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறது மாதிரி, அந்த நடந்த சம்பவங்களை அப்படியே நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது. அன்னைக்கு எந்த ஆவியான எழுதினாரோ, எந்த ஆவியான அற்புதம் செய்தாரோ, அதே ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். பத்திமை சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறான். உங்களே அந்த பத்திமை மாதிரி பார்க்குறது. ஆண்டவரே எனக்கு இறங்கும், குருடன் அல்ல, இந்த பகுதியில் இறங்கும் ஆண்டவரே என்று உங்களே பார்க்கறது. ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறான். அதான் விஷுவலைஸ் பண்ணுறது. எல்லாருமே மெடிடேட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு மெடிடேஷன் பண்ணுறேன்னு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, பிள்ளைக்கு தெரியும். எல்லாருமே கவலைப்படுகிறோம். சிறந்த விதத்தில் கவலைப்படுவதற்கு 3 வழிகள் அப்படிங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே PhD பட்டம் வாங்கினவங்க. நீங்கள் கவலைப்படுகிறத சிறந்த ஆள் சொன்னோம்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம். இது ஒரு காரியத்தை சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், இது எப்படியாவது இப்படியாவது யோசிக்கிறோம். அது என்னது? கவலைப்படுகிறது. பிற்போக்கான காரியங்களை, இன்னும் நடக்காத காரியங்களை திரும்ப திரும்ப மனக்கங்களை கொண்டு வந்து அதை யோசிப்பது. இதன் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறோம். என்ன நடக்கலை, ஆனால் நடந்தது மாதிரி பார்க்குறோம். நான் போனவே 4 மணி நேரம் வரலை அப்படின்னா சிலருக்குலாம் பெட்டிலாம் மனசில் வரும். பெட்டி மனசில் வர மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் அத்தனை பேர் வர்றது மாதிரி நம்ம இல்லை இருக்கு. அது என்னது? விஷுவலைசேஷன். இல்லாதவைகளை இன்னும் அது நடக்கவே இல்லை, ஆனால் இருக்கிறதை போல பார்ப்பது. இன்டர்வியூ போகாம இன்டர்வியூ இப்போ என்ன பண்ண நமக்கு வேலை கிடைக்காதுப்பாங்க. ஏன்னா முதல்ல ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஒரு நல்ல பொண்ணாக போடுறோம், ஆமாம் இத்தனை பொண்ணு பார்த்து ஒன்றும் கிடைக்கல, இதை பார்த்தா கிடைக்க போகுது. அது என்னது? நடக்கிறதுக்கு முன்பாகவே அதை அழைக்கிறது. அதுக்கு பார்த்தா முற்போக்கான காரியங்களை பேசுங்க.